Hello everyone, welcome to Tomo Academy. I'm Kanish. இன்னைக்கு நம்ம டேட்டா விஷுவலைசேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவோட டைப்ஸ் பார்த்துடலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் டேட்டா. இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னா கேட்டகரிக்கல் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக நீங்கள் குவான்டிட்டினா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு மெஷரபிள் வெயிட்டாக இருக்கலாம், எனிதிங். பட் மெஷரபிள் குவான்டிட்டியாக இருக்கும், மெஷரபிளாக இருக்கும், மெஷரபிள். ஸோ குவாலிட்டினா என்னது? அதோட தரம், வேல்யூ, அதோட எப்படி இருக்கோ, ஸோ அந்த கேட்டகரியை பற்றி சொல்கிறது தான். ஸோ அதுக்கான கம்பேரிசனை தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் மெயினாக குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ்க்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வந்து மெஷரபிள் நியூமரிக் வேல்யூ, இது கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ இது டேட்டா விஷுவலைசேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டா டைப்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, கம்பேரேட்டிவ் அண்டு காம்போசிஷனல் விஷுவலைசேஷனில் ஸோ சார்ட் டைப்பு பேசிக்கான ஒரு 5 சார்ட் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனோட பர்பஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அது எந்த மாதிரியான கேட்டகரிஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பார் சார்ட்னா என்னென்னா கேட்டகரியை கம்பேர் பண்ணுறதுக்கு, ஒரு 2 or more கேட்டகரிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா டிஸ்க்ரீட் வேல்யூவாக இருக்கும், ஒரு கண்டினியூவஸாகவே இருக்காது. அந்த வேல்யூ 90, 98 அண்டு 103. ஸோ கண்டினியூவஸ் வேல்யூவாக இருக்காது, ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூவாக இருக்கும். அந்த மாதிரியான இதுக்கு பார் சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னது கம்பேர் பண்ணுறோம், கேட்டகரிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு. லைன் சார்ட் எதுக்கு? ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம் பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்னது கண்டினியூவஸ் டேட்டா. இது என்ன கண்டினியூவஸ் டேட்டா? இது வந்து இந்த டேட்டா வந்து கண்டினியூவஸாக இருக்கும். ஸோ ஒரு 5 இன்டர்வலில் கண்டினியூவஸாக இருக்குது பாருங்கள் இந்த டேட்டாஸு. ஸோ அந்த மாதிரி இது வந்து கண்டினியூவஸாக இருக்கிறதுக்கான இதை யூஸ் பண்ணுறது வந்து லைன் சார்ட்டு. அடுத்து ஸ்கேட்டர் பிளாட் என்னதுன்னு யூஸ் பண்ணுறோம்? 2 ரிலேஷன்ஷிப்பு, ஒரு 2 விஷயத்துக்கான ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள்ஸ் ஆர் மோர் வேரியபிள்ஸ், அதுக்கு ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கோரிலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஓகே. ஹிஸ்டோகிராம் எதுக்கு யூஸ் பண்ணால் டிஸ்ட்ரிபியூஷன். ஹிஸ்டோகிராம் மெயினாக நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை காட்டுறதுக்கும், அதனுடைய ஃப்ரீக்வன்சி இன்டர்வல், ஒரு ஃப்ரீக்வன்சி இன்டர்வல்ஸை ஷோ பண்ணுறதுக்கும், ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஹிஸ்டோகிராம்ஸ். ஸோ பை சார்ட் எதுக்குன்னா ஷோ பார்ட்ஸ் ஆஃப் எ ஹோல், ஒரு பர்டிகுலர் ஹோல் போர்ஷன்ல இருந்து ஒரு சிங்கிள் ப்ரப்போர்ஷனை ஷோ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ப்ரப்போர்ஷனை ஷோ பண்ணுறதுக்கு, சிங்குலர் ப்ரப்போர்ஷன், மொத்தத்தில் நம்ம ஒரு பொதுவான பார்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரப்போர்ஷனை மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய சார்ட்ஸு. ஸோ ஒவ்வொன்றையும் எலாபரேட்டாக பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னதில் அதோட சம் விஷுவலைசேஷன் தான், டிஃப்ரெண்ட் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மெயினான பார்ட்டுக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதில் நம்ம கொடுத்துருக்கிறது என்னது? லைன் சார்ட். ஓகே, லைன் சார்ட்டுக்கு நான் 2 டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஓகேவா? 2 டேட்டா வேரியபிள்ஸ், அதாவது 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் சப்ஜெக்ட் அப்புறம் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதில் குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் டேட்டா எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ அப்போ தான் எந்த வேல்யூவை எந்த ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதில் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட்டுங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டகரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்கோரில் என்ன கொடுத்துருக்காங்க? நியூமரிக்கல் வேல்யூவை கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நியூமரிக்கல் வேல்யூ தான் குவான்டிடேட்டிவில் வரும். ஒரு மெஷரபிள் தான் வேல்யூ இருக்கா? இங்கே ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தானே, 85, 78 அதெல்லாம். ஸோ அப்போ ஸ்கோருங்கிறது குவான்டிடேட்டிவ் வரும். குவாலிட்டேட்டிவில் என்னது? அதோட கேட்டகரிக்கல் வேல்யூ. ஸோ மேத்து சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா,
ஒரு டிஸ்க்ரீட் வேல்யூஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பார் சார்ட்டுக்கு எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 85, 78, 92 இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, டிஸ்க்ரீட் வேல்யூஸ் இருக்குது. அந்த மாதிரியான டிஸ்க்ரீட் வேல்யூஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார் சார்ட் யூஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கேட்டகரிக்கல் வேல்யூ எல்லாம் கேட்டகரிக்கல் வேல்யூ எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாலிட்டேட்டிவ்ல யூஸ் பண்ண போகிறோம். நியூமரிக்கல் வேல்யூ எல்லாம் குவான்டிடேட்டிவ்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் எப்பயுமே நியூமரிக்கல் வேல்யூ மேக்ஸிமம் இருக்கும், கீழே வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயக்ராம் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே மேத்துங்கிற அதோட கேட்டகரி, அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்குது, 85% தான் அதோட ஸ்கோரு. ஸோ அந்த ஸ்கோரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் பார். த நெக்ஸ்ட் சார்ட் என்னன்னா பை சார்ட். ஸோ பை சார்ட் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஹோல் பார்ட்லேருந்து ப்ரப்போர்ஷனை மீன் பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ பர்டிகுலராக ஹோல் பார்ட்டு. ஸோ இதில் உள்ள ப்ரப்போர்ஷன், அதாவது ஏற்கனவே கொடுத்துருக்க டேட்டா செட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் அதே மாதிரி இதில் வந்து கேட்டகரிக்கல் வேல்யூ, இது கேட்டகரிக்கல் வேல்யூ, இது நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இது வந்து மொத்தமாக எல்லாத்தோடைய பர்சன்டேஜையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண, அதாவது 100%இருந்து ப்ரப்போர்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் லைன் சார்ட். நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸான வேல்யூஸ் அல்லது இது பாருங்களேன், டே கொடுத்துருக்காங்க, அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டேங்கிறது இதில் என்னது, கேட்டகரிக்கல் வேல்யூனா என்ன, எதில் வரும், குவாலிட்டேட்டிவ்ல வரும். குவாலிட்டேட்டிவ் டேட்டா தான் கேட்டகரிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் டேட்டாவை என்னன்னு சொல்லுவோம், இதில் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் நியூமரிக்கல் வேல்யூ இருக்கா, ஸோ அதனால் குவான்டிடேட்டிவ் டேட்டா எதில் எடுத்துக்கணும், நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். குவாலிட்டேட்டிவ் எதில் எடுத்துக்கணும், எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டயக்ராம் டாப் பண்ணோம்னா நம்மளுக்கு லைன் சார்ட் கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் சார்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி டேட்டா விசுவலைசேஷன் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.